வாங்க கௌரி சமையலறையில் இன்றைக்கி வெண்டைக்காய் சாம்பார், வெண்டைக்காய் பருப்பு சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு சில ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த வளவளப்பாக இல்லாமல் சாம்பார் சூப்பராக வரும். துவரம் பருப்பு 3/4 கப்பு ஒரு 200 கிராம் எடுத்து நல்லா குழைய வேக வச்சு மசிச்சு விட்டு வச்சுருக்கேன். பருப்பு பாருங்கள் எவ்வளோ மஞ்சளாக இருக்குது, சாஃப்டாக வெந்திருக்கு. பருப்பு எப்படி வேக வைக்கிறதுங்கிற வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன், நீங்கள் அதில் கூட வேணுன்னா ரெஃபர் பண்ணிக்கலாம். பருப்பு வேக வச்ச தண்ணியை தனியாக வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 15 வெங்காயம் நாளாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு தக்காளி கட் பண்ணியிருக்கேன். ஒரு 200 கிராம் வெண்டைக்காவை இந்த மாதிரி 1 இன்ச் சைஸுக்கு கட் பண்ணியிருக்கேன். வெண்டைக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சுட்டு ஒரு துணி வச்சு நல்லா டிஷ்யூ ஏதாவது வச்சு ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு கட் பண்ணணும். அந்த கட் பண்ணுற கத்தி கட்டர் எதுவுமே ஈரம் இல்லாமல் இருக்கணும். அந்த ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். வெண்டைக்காய் எந்த ரெசிபிக்கு பண்ணாலும் அப்போ தான் வளவளப்பு இல்லாமல் இருக்கும். புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு கரைச்சி வச்சுருக்கேன். வெண்டைக்காவை ஃபஸ்ட்டு வளவளப்பு போக வதக்கி அதிலே வெந்துடணும். அந்த மாதிரி பண்ணால் தான் வெண்டைக்காய் சாம்பார் வளவளன்னு இல்லாமல் இருக்கும். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் வச்சுருக்கேன். இதில் வெண்டைக்காவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு 1 நிமிஷம் ஆயிருக்கு. மீடியமான ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இதை நல்லா கலந்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். இது ஒரு 3-4 நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயிலே வெந்து வரட்டும். இடையில வேணால் நீங்கள் எடுத்து கலரிக்கோங்க. இப்போ ஒரு 4-5 நிமிஷம் ஆயிருக்கு. நல்லா வெண்டைக்காய் வெந்துருச்சு. நல்லா பாருங்கள் ரோஸ்டாகவே ஆயிடுச்சு. இந்த மாதிரி பண்ணும்போது சாம்பார் வளவளப்பு இல்லாமல் இருக்கும். இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இதை 1 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கி வர அளவுக்கு. வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் வதங்கினோடனே தக்காளியை போட்டுக்கலாம். அதை நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. சாம்பார் பொடி ஒரு 2.5 டீஸ்பூன் அளவுக்கு போடுறேன். நார்மலாக 3/4 கப்பு பருப்பில் செய்யும்போது 2லேருந்து 2.5 டீஸ்பூன் பொடி போட்டால் கரெக்டாக இருக்கும். இது வீட்லேயே அரைச்ச பொடி. அதையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு இந்த பருப்பு வேக வச்ச தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த பருப்பு வேக வச்ச தண்ணி நீங்கள் ரசத்துக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ப்ளெயின் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு கொதி வரட்டும். பொடி போட்டது கொதிக்கும் போது புளி கரைச்சல் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் மட்டும் கொதிக்கிட்டோம். இந்த புளியோட பச்சை வாசம், இந்த பொடியோட பச்சை வாசம்லாம் போகட்டும். ஏன்னா வெண்டைக்காய் ஏற்கனவே வெந்துருச்சு. ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இந்தளவு கொதிச்சா போதும். இப்போ வேக வச்சு மசிச்சு வச்ச துவரம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி மட்டும் ஆட் பண்ணுறேன், ஒரு 1/4 கப் போல். இப்போ இது ஒரு கொதி நல்லா வந்தோடனே நம்ம தாளிச்சிடலாம். இப்போ இந்த பருப்பு ஊற்றுனது கொதிக்குது. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் வச்சுருக்கேன். இதில் கடுகு, பெருங்காயம், ஒரு வரமிளகாய் உடச்சி வச்சுருக்கேன், கருவேப்பிலை. இதை தாளிச்சிடலாம். 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணுறேன். பெருங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை. அது நல்லா ஃப்ரை ஆனோடனே இந்த கொதிச்சிட்ருக்க சாம்பாரில் ஊற்றிக்கலாம். சாம்பார் லாஸ்ட்டாக தாளித்து கொட்டும்போது அந்த பருப்பில் அந்த தாளிப்பு சேரும்போது சூப்பராக ஒரு வாசம் அடிக்குது. எவ்வளோ விதவிதமாக சாம்பார் வச்சாலும் அந்த சாம்பாரோட வாசமே தனி தாங்க. அதனால தான் கௌரி சமையலறையில் சாம்பாருக்குன்னு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் வேறு டைப் சாம்பார் நிறையா இருக்குது. இப்போ சாப் பண்ண கொத்தமல்லி போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இன்றைக்கி இந்த சாம்பாரோட கூட பிஞ்சு வாழைக்காயில் பொரியல் பண்ணியிருக்கேன். காரப்பொடியெலாம் எதுவும் போடாமல் வெறும் வெங்காயம் மிளகா மட்டும் போட்டு தாளித்து பண்ணுறது. ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இந்த பொரியல். ஆனால் சாம்பார் ரசத்துக்கெலாம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இது ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். இதனோட லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த வெண்டைக்காய் சாம்பாரை செஞ்சு பாருங்கள். இந்த வாழைக்காய் பொரியல் வீடியோ நீங்கள் பார்த்தது இல்லைன்னா அதையும் போய் பார்த்துட்டு அதுவும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்ஸ், கமெண்ட்ஸ் மறக்காமல் எனக்கு அனுப்புங்க.